பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இன்று காலையில் அடித்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க முடிய வாய்ப்பு கிடையாது என்று ஏற்கனவே மத்திய அமைச்சரவை தகவல்கள் வெளியிட்டிருந்தது. தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருப்பம் தெரிவித்து இருப்பதாகவும் இன்று காலை தமிழகம் வருகை தருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். திருச்சியில் புதுப்பிக்கப்பட்ட விமான நிலையம் முனையம் திறப்பு விழாவிற்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வருகை தருவதையொட்டி பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு அனுமதி கிடையாது என்றும் ஏற்கனவே தகவல் வெளியிடப்பட்டிருந்தன. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் பொதுச் செயலாளராக பதவியேற்றதிலிருந்து பல குளறுபடிகளும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்றும் தற்பொழுது இன்னும் 4 மாதங்களை நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கும் நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிமுக சென்றடைந்தால் மட்டும்தான் நிச்சயமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் சிறிய மாற்றத்தை உருவாக்க முடியும். இல்லை என்றால் மீண்டும் தமிழகத்தில் மிகப்பெரிய தோல்வியை தான் பாஜக தழுவும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்கான அனுமதியை கேட்டிருந்தார். ஆனால் பன்னீர்செல்வத்திற்கு மட்டும்தான் சந்திப்பதற்கான அனுமதியை கொடுத்திருப்பதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததோடு மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் மூலியமாக மீண்டும் களத்தில் இறங்க உள்ளதாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வர இருக்கக்கூடிய மேல்முறையீடு வழக்கின் தீர்ப்பு பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வந்தால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள், அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று முழுவதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுடன் என்னதான் பேசப் போகிறார்கள் என்பதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.